தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை சிநேகித்தார். ஏன் ஏசாவை வெறுத்தார்? ஏசாவை வெறுத்ததாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று விடாப்பிடியாக ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக் கொண்டான். அதனால் அவனை நேசித்தார். தம்பி, இதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் எல்லா ஆசையையும் விட்டு செலவழித்த கெட்ட குமாரனை அவன் மனம் திரும்பி வந்தபோது அவனை ஓடி சென்று கட்டி அணைத்து ஏற்றுக்கொள்ளவில்லையா? உன்னை போன்றவர்கள் அவன் மூத்த சகோதரனைப் போலவே நாங்கள் சபையை விட்டு போகாமல் இயேசுவோடு கூடவே இருக்கிறோம் என்று சொல்லி பெருமை அடித்து என்னை போன்ற பின்மாற்றக்காரர்கள் திரும்பி வந்து உண்மையை சொன்னால் பொறாமைப்படுகிறீர்கள். இந்த பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாண யாக்கோபு ஏசா சரித்திரம் சொல்லி யாக்கோபு என்கிற உன்னை ஆசீர்வதித்து சபைக்குள் வைத்திருக்கிறார் என்று பெருமை அடிக்கிறாயே, உனக்கு பெருமையா? இப்படி பெருமை அடித்துதான் சபையில் இருந்தவர்களை விரட்டினீர்கள், சபையை விட்டு அநேகர் பின்மாறி போகிறார்கள் என்று உண்மையை சொல்லுகிற எனக்கு பெருமையா? சிந்தித்து பார். நீ உண்மையான ஆத்தும பாரம் உள்ள ஊழியக்காரனாக இருந்தால், ஒரு ஆள் நம்மை ஒரு குற்றம் சொன்னால் அந்த குற்றம் தன்னிடம் இருந்தால் அதை ஒத்துக்கொண்டு திருத்திக் கொள்ளணும், அல்லது குறை சொன்ன ஆத்துமாவிற்காக மனம் திரும்பும்படி ஜெபம் பண்ணணும் என்று சொல்லுவாய். இந்த ரெண்டும் நீ செய்யாமல் உன்னை பெரிய ஞானி என்று காட்ட விரும்பி பேசி குற்றத்தின் மேல் குற்றம் வருத்துகிறாய். நீ எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் உணராத பெண் பிள்ளை மாதிரி இன்னும் இருக்காதே தம்பி. மனம் திருந்து தம்பி. தம்பி, இன்னும் நீ சொன்னது ஜெபம் எப்படி தெரியுமா? ஜெபம், ஆண்டவரே எப்படியாவது அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாது, எப்படியாவது என்னுடைய சகோதரன் இன்ன பாவத்திலே இடறி விழத்தான் வேண்டும். இந்த கொலை ஜெபம் பண்ணித்தான் என்னை சுமார் 32 வருடங்கள் இரவு பண்ணி வைத்திருந்தார்கள் தம்பி. தம்பி, நீ போய் சொல்ல நினைத்தாலும் உன் வாய் போய் சொல்லவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொன்றாக உங்கள் வாயிலிருந்தே வெளியில் வரும். இந்த இடத்திலே தவறு நடந்தே ஆக வேண்டும் ஆண்டவரே, அந்த தவறை நானே சுட்டி காட்ட வேண்டும் ஆண்டவரே. நீ சொல்லுவது மாதிரி தங்கள் குற்றத்தை மறைத்து என்னை போன்றவர்களை சுட்டி காட்டினதால் தான் நான் இன்று சுட்டி காட்டுகிறேன். இப்ப புரிகிறதா தம்பி? அப்படி நான் சுட்டி காட்டாவிட்டால் நீயாக குற்றம் இல்லாமல் ஊழியம் செய்துவிடு. உங்களை நாங்கள் உத்தம புத்திரர்கள் என்று சொல்லி புகழலாம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.